ஒரு கோயிலுக்குள்ள போறோம்னா அங்க இருக்கிற ஒவ்வொன்றையும் எப்படி வழிபடணும்னு நம் முன்னோர்கள் ஒரு அடிப்படை வழிமுறையை வச்சிருக்காங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு வழிபட்டாதான் அதோட முழு பலன்களையும் பெற முடியும். இன்னைக்கு நாம கொடிமரத்தோட சிறப்பையும் வழிபடுற முறையை பத்தியும் பார்ப்போம். ஒரு ஆலயத்தை முழுமையடைய செய்வது கொடிமரம் தான். இந்த கொடிமரத்தை சமஸ்கிருதத்துல வஜஸ்தம்பம் அப்படின்னு சொல்லுவோம். வஜனா கொடி, ஸ்தம்பம்னா மரம், கொடிமரம். இந்த கொடிமரத்துக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கு. கொடிமரம் சிவன் கோயில்லையும் இருக்கும், பெருமாள் கோயில்லையும் இருக்கும். பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய கதிர்கள் கோபுர கலசங்கள் வழியா மூலவருக்கு வரும். அதை மூலவர் பிரதிபலிப்பாரு. ஆனா இந்த சக்திகளை அவ்வளவு எளிதில் மனிதர்களால கிரகிச்சிக்க முடியாது. அதை ஈர்த்து நமக்கு தேவையான சக்தியா மாத்தி வழங்குது இந்த கொடிமரம். கோயிலுக்குள்ள நுழையும் போதும் வழிபாடுகள் முடிச்சுட்டு வெளியே வரும்போதும் கொடிமரம் முன்னாடி விழுந்து வணங்கணும்னு சொல்லுவாங்க. இறை அருளை பெற நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு உள்ளே செல்வதற்கு கொடிமர வணக்கம் மிகவும் அவசியமானது அப்படிங்கிறாங்க. நம்ம உடம்புல முக்கியமான பகுதியா கருதப்படுறது முதுகெலும்பு தான். அதே மாதிரி ஆலய வழிபாட்டுல ஆலயத்துக்கு ஆதாரமா முதுகுத்தண்டா விளங்குவது இந்த கொடிமரம் தான். நம்மளோட முதுகுத்தண்டுல 32 எலும்பு வளையங்கள் இருக்கு. அதே மாதிரி கொடிமரமும் 32 வளையங்களை கொண்டுதான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கொடிமரம் ராஜகோபுரத்தை விட உயரமா இருக்காது. அதே மாதிரி மூல விமானத்துக்கு இணையாதான் வச்சிருப்பாங்க. கொடிமரத்தோட 5ல் ஒரு பகுதி பூமியில இருக்கு. கொடிமரத்தை வணங்குவது மும்மூர்த்திகளை வணங்குவதற்கு சமம். எப்படின்னா, கொடிமரத்தின் அடிப்பகுதி சதுரமா இருக்கிற பகுதி படைத்தல் தொழிலுக்கு அதிபதியான பிரம்மாவை குறிக்கும். அதுக்கு மேல எண்கோண வடிவில் இருக்கிற பகுதி காத்தல் தொழிலுக்கான விஷ்ணுவை குறிக்கும். கொடிமரத்தின் முக்கியமான பகுதியான ருத்ரபாகம் தண்டு பகுதி சிவபெருமான குறிக்கும். விருஷ்ட சாஸ்திரம் அடிப்படையில கொடிமரம் உருவாக்க ஒற்றை மரத்தை தான் எடுப்பாங்க. இதுல பல வகையான மரங்கள் இருக்கு. தேவதாரு, சந்தனம், தேக்கு, வில்வம், மகிழம், செண்பகம் போன்ற மரங்களை கொண்டு உருவாக்குற கொடிமரங்கள் மிகவும் அதிகப்படியான பலன்களை தரும். மா, பலா கொண்டு உருவாக்குற கொடிமரம் மத்தியமம், நடுநிலையான பலன்களை தரக்கூடியது. பனை மரத்தை வச்சு கூட சில கோயில்ல கொடிமரம் உருவாக்கி இருப்பாங்க. இது மிகவும் குறைவான பலன்களை தரும். சில கோயில்கள்ல கல்லான செதுக்கின கொடிமரம் கூட இருக்கு. கொடிமரத்து தண்டு பகுதியில செம்பு, பித்தளை, தங்கம், வெள்ளி இதை வச்சு தகடு மாதிரி முலாம் பூசியிருப்பாங்க. எதுக்குன்னா இடி மின்னல்ல இருந்து அதை பாதுகாத்துக்கிறதுக்காக தான். திருவிழா காலங்கள்ல தேவர்கள் அழைக்கிற விதமா ஆகம விதிப்படி கொடிமரத்துல கொடியேற்றி வழிபாடு செய்வாங்க. கொடிமரம் என்பது இறைவன், கொடிக்கயிறு சக்தி, கொடி துணி ஆத்மா, கொடியேற்ற பயன்படுத்தப்படும் தர்பை கயிறு பாசம் என்று சொல்லப்படுகிறது. கோயிலில் கொடியேற்றும் போது வேத மந்திரங்கள் முழங்க தர்பை கயிறுடன் வெள்ளை துணியை வளைத்து வளைத்து ஏற்றுவாங்க. இது உயிர்களையும் அறத்தையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதை உணர்த்துது. தர்பை கயிறு என்னும் பாசத்தால் கொடி துணி என்னும் உயிர் காட்டப்பட்டுள்ளது. அந்த உயிர் இறைவன் திருவடியை அடைதல் என்ற தத்துவத்தை கொடியேற்றம் நமக்கு சுட்டி காட்டுது. கோயில்களை வகைப்படுத்தி கொடிகள்ல உருவங்கள் வரைஞ்சி ஏத்துவாங்க. சிவன் கோயில்ல நந்தி உருவம், பெருமாள் கோயில்ல கருடன், அம்மன் கோயில் சிங்கம், விநாயகர் கோயில் மூஞ்சூர், முருகன் கோயில் மயில், சாஸ்தா கோயில் குதிரை, இந்த மாதிரி உருவங்களை வரைஞ்சு கொடியேற்றுவாங்க. இந்த கொடிமரத்தை இப்படிதான் வணங்கணும்னு ஒரு வழிமுறை இருக்கு. ஆண்கள் சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கணும். அப்படின்னா 2 கால்கள், 2 கைகள், 2 காதுகள், மார்பு மற்றும் நெற்றி போன்ற 8 உறுப்புகளும் தரையில படணும். பெண்கள் பஞ்சாஷ்ட முறையில விழுந்து வணங்கணும். அதாவது 2 முழங்கால்கள், 2 கைகள், நெற்றி, இந்த 5மே தரையில படுற மாதிரி தான் வணங்கணும். இதுதான் நம்ம கொடிமரத்தை வழிபடுற முறை. கொடிமரத்தை 32 முறை சுற்றி வந்து வணங்குவது மிகுந்த பலனை அளிக்கும்னு சொல்லுவாங்க.